நாங்கள் மத்திய அரசு ஆணையை நாங்கள் தலைவணங்கி நாங்கள் ஏற்போம். நடு வைக்க கேடு. மற்றதெல்லாம் அப்படி நிற்கிறீங்க ஸ்டிஃபா. எங்களுக்கு மத்திய அரசு சம்பந்தம் இல்லை நிற்கிறீங்க. இந்த மின்சாரத்துக்கு மட்டும் அவங்க சொன்னாங்களா நாங்கள் தலைவணங்கி நாங்கள் ஏற்போம். ஐயா உங்க உத்தரவை நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்வோம். நாங்கள் எங்கள் மக்களுக்கு நாங்கள் அதிக வரிகள் அதிக சுமைகள் நாங்கள் கொண்டு மத்திய அரசு அறிவிப்பை தலைவணங்கி நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். பாதிப்பு யாரு? நம்ம நாமம் போட்டது நம்ம தான். நாமம் போட்டு ரோட்ல போய் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். ஐயோ ஏத்திட்டாங்களே, ஐயோ ஏத்திட்டாங்களே. மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இனி நீங்க பொறுக்காதீங்க, அங்கங்க கிளம்புங்க, வீட்டுல இருந்து கிளம்பி ரோட்ல வந்து உட்காருங்க, போராட்டம் பண்ணுங்க. அப்பதான் இவங்க திரும்ப பெறுவார்கள். ஏன்னா அவங்க அரசாங்கத்துக்கு துட்டு 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 வந்துட்டு இருக்குது. மணி மணி மணி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்கள்ல 85 விழுக்காடு தொழில் நிறுவனங்கள் யார் நடத்துறா தெரியுமா? சிறு குறு தொழில் முனைவோர்கள். 85 விழுக்காடு. அப்ப அவங்களுக்கு தான் பாதிப்பு. ஏற்கனவே இந்த கொரோனானால எவ்வளோ மூடிட்டாங்க, 50,000 சிறு குறு தொழிலாளர் மூடிட்டாங்க. அதன் பிறகு இவர்களுடைய தவறான நிர்வாக திறமை இல்லாத காரணத்தால் இன்னும் எத்தனையோ 1000 யூனிட் மூடிட்டு வராங்க. ஆனால் அதை பற்றி ஸ்டாலின் அவர்களுக்கு கவலை கிடையாது. ஒரு கவலை இல்லை. ஏன்னா அவங்க அரசாங்கத்துக்கு துட்டு 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 வந்துட்டு இருக்குது. மணி மணி மணி. இப்படிதான் வருது. இதுல இன்னொரு ஊழல், பெரிய ஊழல் என்னன்னா நிலக்கரி இறக்குமுதல். இறக்கி எங்கெந்த இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா அதுல வருது. அது வேறு தரம் இல்லாத நிலக்கரியை இறக்குமதி செய்து, அதாவது நிலக்கரி இறக்குமதியில் அது என்னென்ன தரம் இல்லைன்னா அது வந்து கம்பஷன், அதாவது கேலரிக் வேல்யூன்னு சொல்லுறது, மிக குறைவான கேலரிஃபிக் வேல்யூ, அதிகமான ஆஷ் கண்டென்ட், இதுதான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் எவ்வளோ இருக்கு இதுல. உள்ள தோண்ட 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 மழையா வரும். என்னது? நிலக்கரி ஊழல் மழையா வரும். இதெல்லாம் நடைமுறையில் இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துக்கும் தான். இப்ப இருக்கிறவங்க முன்னாடி இருக்குவாங்க, இப்ப இருக்கிறவங்க முன்னாடி இருக்கு, மாத்தி மாத்தி தான். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் தான். பாதிப்பு யாரு? நம்ம நாமம் போட்டது நம்ம தான். நாமம் போட்டு ரோட்ல போய் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். ஐயோ ஏத்திட்டாங்களே, ஐயோ ஏத்திட்டாங்களே. போன வருஷம் அந்த 2.1 விழுக்காடு ஏத்துறாங்க பாரு, அது வந்து வீட்டுகளுக்கு ஏத்தல. யாரால தெரியுமா? அது பாட்டாளி மக்கள் கட்சியால. நம்ம போராடணும். ஐயா போராடுறாரு. என்ன சொன்னாரு? சரி, அந்த 2.1 விழுக்காடு உயர்த்தியது அது வீடுகளுக்கு வேண்டாம், நிறுவனங்களுக்கு மட்டும் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அது. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எதுக்கு அவர் குறைச்சாருன்னு. எதுக்கு? நாடாளுமன்ற தேர்தல் வருதில்ல, இந்த ஆண்டு வந்தது இல்ல, அதுக்கு முன்பு வீடுகளுக்கு ஏற்றக்கூடாதுன்னு அந்த சூழ்ச்சியால தான். அந்த சூழ்ச்சியால தான். இதுதான் இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சி, மக்களை ஏமாத்துகின்ற செயல். முதலமைச்சர் சொல்றாரு, நாங்கள் 2030க்குள் புதுப்பிக்க வல்ல மின்சாரத்தை நாங்கள் தயார் செய்வோம். எவ்வளோ? தமிழ்நாட்டில் பயன்பாட்டில் உள்ள 50 விழுக்காடு மின்சாரம் புதுப்பிக்க வல்ல மின்சாரத்தின் மூலமாக நான் தயார் செய்வோம். 50% of Tamil Nadu's electricity will be produced by renewable energy by 2030. யார் சொன்னது? முதலமைச்சர். நடக்குதாப்பா? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட 50 மெகாவாட் சோலார் மின் திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் சொன்னாங்க. ஒரு மின் திட்டம் கூட நடைமுறைப்படுத்தல. 2040க்குள் எவ்வளவு காலம் இருக்கு? 2040ல 16 வருஷம். 2040க்குள் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மின் உற்பத்தி பசுமை மின் உற்பத்தி, அதாவது ஒன்று கூட, அதாவது எரிவாயு சக்தி, ஏதாவது எல்லாமே புதுப்பிக்கவில்லை, ரெனியூபிள் எனர்ஜியில் ஒன்று சோலாரு, இல்லாட்டி விண்டு, காற்றாலைகள், எல்லாத்தையும் நீர், இதில் தயாரிப்போம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால இது மிகப்பெரிய ஒரு மோசடியா நான் பார்க்கிறேன். மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இனி நீங்க பொறுக்காதீங்க, அங்கங்க கிளம்புங்க, வீட்டுல இருந்து கிளம்பி ரோட்ல வந்து உட்காருங்க, போராட்டம் பண்ணுங்க. அப்பதான் இவங்க திரும்ப பெறுவார்கள். இவங்க ஊழல் செய்யறதுக்கு இவங்க திறமை இல்லாத காரணத்துக்காக நம்ம பாதிக்கப்படணுமா? மக்கள் பாதிக்கப்படணுமா? விவசாயிகள் பாதிக்கப்படணுமா? தொழிலாளர்கள் பாதிக்கப்படணுமா? சிறு குறு தொழிற்சாலைகள் பாதிக்கப்படணுமா? நிச்சயமா கிடையாது. கேட்டா நாங்கள் மத்திய அரசு ஆணையை நாங்கள் தலைவணங்கி நாங்கள் ஏற்போம். நடு வைக்க கேடு. மற்றதெல்லாம் அப்படி நிக்கிறீங்க ஸ்டிஃபா.
எங்களுக்கு மத்திய அரசு சம்பந்தம் இல்லை நிக்கிறீங்க? இந்த மின்சாரத்துக்கு மட்டும் அவங்க சொன்னாங்களா, நாங்க தலைவணங்கி நாங்க ஏற்போம் ஐயா, உங்க உத்தரவை நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்வோம். நாங்கள் எங்கள் மக்களுக்கு நாங்கள் அதிக வரிகள் அதிக சுமைகள் நாங்கள் கொண்டு மத்திய அரசு அறிவிப்பை தலைவணங்கி நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இதுதான் நிர்வாகம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.